குட் மார்னிங். சர்ச்சுக்கு போகணும். ஒரு குட்டியாக ஒரு மேக்கப் வீடியோ பார்க்கலாமா? ஸோ நல்லா ஃபேஸை வாஷ் பண்ண பின்னாடி மாய்ஸ்சரைசர் போடணும். மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு தான் அதுக்கப்புறமா சன்ஸ்க்ரீன் போடுறதுனா போட்டுக்கலாம். பட் எனக்கு மாய்ஸ்சரைசரே செட் ஆகாது. எந்த மாய்ஸ்சரைசர் போட்டாலுமே ஆக்னே உடனே வந்துடும். நான் பண்ணுறது போட்டாலும் வரும், வெளியே வாங்குறது போட்டாலும் வரும். ஸோ அதனால் மாய்ஸ்சரைசர் போடுறதே விட்டுட்டேன். டேரெக்டாக நான் சன்ஸ்க்ரீன் போய்க்கிறேன். ஃபேஸில் இருக்க போர்ஸ்லாம் கொஞ்சம் ப்ளர் பண்ணி இந்த ஃபவுண்டேஷன், கன்சீலர் அதெல்லாம் வந்து ஸ்கின்னுக்குள்ளே போகாமல் தடுக்கிறதுக்கான ஒரு தடுப்பி. ஸோ ப்ரைமருக்கு அப்புறம் வந்து கன்சீலர் பண்ணணும். நான் கன்சீலர்லாம் பண்ண மாட்டேன். டைரெக்டாக ஃபவுண்டேஷனே லைட்டாக வந்து ஃபேஸ் ஃபுல்லுமே போட்டுருவேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஹூடா பியூட்டி யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஷேடு வந்து இதில் டோஃபி 420G. ஸோ இந்த ஷேடு பியூட்டி வந்துட்டு இருக்கிற எல்லா ஃபவுண்டேஷனோட கொஞ்சம் திக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் மேக்கப் பண்ணிகிட்ருக்கும் போதெல்லாம் இதை பற்றிலாம் படித்தேன். இப்போல்லாம் ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு. ஸோ என்னென்ன ஃபவுண்டேஷன் எப்படின்லாம் தெரியாது. அப்ளிகேஷன் இப்படி தான் பண்ணணுமா அப்படின்ட்டுலாம் இல்லை. ஸோ எனக்கு எது ஓகேவாக இருக்கோ அந்த மாதிரி நான் பண்ணிக்குவேன். இது வந்து ப்ராப்பரான ஒரு மேக்கப் வீடியோலாம் கிடையாது. ஜஸ்ட்டு நான் ரெகுலராக பண்ணுற மாதிரியான ஒரு குட்டி மேக்கப் வீடியோ தான். ஓகே. ஸோ பிளண்டர் யூஸ் பண்ணணும், ப்ரஷ் யூஸ் பண்ணணும். என்னோடய ப்ரஷ் பிஞ்சு போய் இந்த நிலமையில் இருக்குது. இதையே தான் வச்சு ஓட்டிகிட்ருக்கிறேன். ஸோ இதை வச்சு ஃபுல்லாக நல்லா பிளண்ட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷனு. காஸ்ட் வைஸும் கொஞ்சம் அதிகம் தான். நான் ஒரு டைம் சென்னை போயிருந்தப்போ அங்கே நைக்கா மால் இருந்துச்சு. அங்கே ஒரு டைம் ஷேடு நேராகவே போயிட்டு பார்த்துட்டு செக் பண்ணி வாங்கினேன். பட் ஃபுல் கவரேஜாக இருக்கும் ஃபவுண்டேஷன். இது ஒன்று போட்டாலே ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் ஈவனாக இருக்கும் ஃபேஸு. ஸோ ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம் காம்பேக்ட். இதை செட் பண்ணுறதுக்கு செட்டிங் பவுடர், காம்பேக்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். Forever 52ஓட ஹனி 004 அந்த ஷேடு தான் என்னோடது. ஸோ இது வந்து மேலே லைட்டாக டேப் 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 டேப். ஸோ ஃபவுண்டேஷன் போட்டு முடிச்சிட்டேன். அடுத்து வந்து ஐப்ரோக்கு. இது என்ன பிராண்டே தெரில, ஏதோ ஒரு பிராண்டோடது. லாக்மி ஆஸ் யூஷுவல். அப்புறம் வந்து ஜூடியோவோட மஸ்காரா. ஸோ இது மூணையும் போட்டு முடிச்சிடலாம். கண்ணுக்கு போட்டு முடிச்சுட்டு அடுத்து வாய்க்கு லைட்டாக லிப்பாம். எப்பவுமே இது மட்டும்தான் போடுவேன். இது வந்து இதையும் வந்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட போகிறேன். இது ஸ்விஸ் பியூட்டின்னு தான் நினைக்கிறேன், பேர் காணோம். ஷேடு வந்து நம்பர் 3 போட்டிருக்கு. மெப்ளினோட 657. இது நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நியூட் ஷேடாக இருக்கும். ஸோ அதனால இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். டெய்லி போடுறது இது தான். இன்றைக்கி வந்து இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட போகிறேன். இது கடைசியாக பொட்டு. ஸோ பொட்டு வைக்கிறதுக்கு ஐலைனர் தான். ஸ்கூல் டேஸ்லேருந்தே ஐலைனர்லேயே வச்சு பழகியாச்சு. கடைசியாக செட்டிங் ஸ்ப்ரே வேணும்னா லைட்டாக முடிஞ்சு. ஸோ செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சுட்டு இப்படி பண்ணிக்கணும். அப்போ தான் அது போய் நல்லா செட் ஆகும். ஸோ இதுதான் வந்து நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற மேக்கப் ரொட்டீனு. பெரிய மேக்கப் டுட்டோரியல்லாம் இல்லை, குட்டி மேக்கப் டுட்டோரியல் தான். சரி, நான் சர்ச்சுக்கு போகிறேன்.